Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 22வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இப்போ நியூமெரிக்கல் இன்டர்பிளேஷன்ஸ் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். இப்போ அதிலே வந்துட்டு ஒரு சில சப் ப்ராப்ளம்ஸ், அதாவது என்னென்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ப்ராப்ளம், ஓகே. ஸோ அதில் ஒரு தனிப்பட்ட முறையில் உள்ளது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ நியூட்டன்ஸ் இன்டர்பிளேட்டிங் பாலினாமில் ஃபர்ஸ்ட் லீனியர் இன்டர்பிளேஷன் பார்த்தோம். அது வந்து P1 ஆஃப் எக்ஸ் வந்து f ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் f ஆஃப் எக்ஸ் நாட் x1, அதாவது நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பார்த்தோம். அது மாதிரி நியூட்டன்ஸ் குவாட்ரட்டிக் இன்டர்பிளேஷன் ஃபார்முலா பார்த்தோம். அதில் வந்துட்டு ரெண்டு செகண்ட் ஆர்டர் வரப்போகுது, அதாவது குவாட்ரட்டிக் பாலினாமில் இருப்பது. ஸோ அதில் வந்துட்டு அந்த P0 P1 P2 வந்துட்டு இது மாதிரி எஸ்டிமேட் பண்ணலான்றதை போட்டணும். ஸோ f ஆஃப் ப்ராக்கெட் எக்ஸ் நாட் வந்து 0th ஆர்டர், f ஆஃப் எக்ஸ் நாட் x1 வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், f ஆஃப் எக்ஸ் நாட் x1 x2 வந்து செகண்ட் ஆர்டர். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்டர்பிளேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா Pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம். ஸோ Pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு B0 ப்ளஸ் நம்ம இதில் எழுதியிருக்க மாதிரி, ஓகே, சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to n bk இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு 0 to k மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் xi. இதில் வந்து bk அப்படின்றது என்ன அப்படின்னா f ஆஃப் எக்ஸ் நாட் x1 x2 எக்ஸட்ரா xk. ஓகே, ஸோ இதுதான். ஸோ B0ன்றது f ஆஃப் எக்ஸ் நாட், B1ன்றது f ஆஃப் எக்ஸ் நாட் x1 எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம வேற என்ன பார்த்தோன்னா அந்த டேபிள் ஃபார்மேட்டில் எப்படி வந்துட்டு அதை கால்குலேட் பண்ணுறதுன்றதும் நம்ம பார்த்தோம். இதுக்கு வந்து ப்ரோக்ராமும் இந்த பகுதியில் நம்ம எழுத போகிறோம், எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஸோ இதான் இதில் உள்ள நம்மளோட நியூட்டன்ஸ் இன்டர்பிளேஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபார்முலாவோட அல்காரிதம். ஓகே, ஸோ அந்த அல்காரிதம் வந்துட்டு நம்ம கோடிங் மூலமாக டெவலப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இன்டர்பிளேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறோன்றதை நான் வந்து டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி பைத்தானில் எழுத போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலான்றது என்ன அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலான்றது நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவோட ஒரு பர்டிகுலர் கேஸ். ஓகே, பர்டிகுலர் கேஸ்னா என்னன்னா ஒரு சில அசம்ஷன்ஸ், ஓகே, ஒரு சில யூகங்கள் அல்லது ஒரு சில அனுமானங்கள் ஏற்படுத்தினோம்னா அதில் என்ன பண்ணலாம்னா அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேஸாக வரப்போது, அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ எதனால இந்த நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் ஆகுது அப்படின்னா, சில டைம் என்ன ஆகும்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டோ அல்லது ஒரு அப்சர்வேஷனோ பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் எடுக்க போகிறதுல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா ரெகுலராக வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு 10 மணிக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கும் வந்துட்டு டெம்பரேச்சர் எவ்வளோன்றது மெஷர் பண்ணலாம். அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒவ்வொரு மினிட்டுக்கும் எவ்வளோ வருதுன்றதை பார்க்க போகிறீங்க. அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒவ்வொரு நாளுக்கு என்னன்றது பார்க்குறீங்க, அல்லது ஒவ்வொரு ஹவருக்கு அல்லது ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி பார்க்குறப்ப அப்போ ரெகுலராக அந்த இன்டர்வல் நம்ம போடுறோம். ஸோ அப்போ அது வந்து ரேண்டமாக இருக்காது, சம்டைம்ஸ் வந்து ரேண்டமாக இல்லாமல் ரெகுலர் இன்டர்வலாக இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த நோட்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து இந்த x0 x1 x2 எக்ஸட்ரா எக்ஸட்ரா xn போடுறோம்ல. ஸோ இதில் வந்து இந்த x0 x1 x2 xn பற்றி நம்ம எதுவுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அது வந்து எதுவாக வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ரேண்டம் நம்பர்ஸாக இருக்கலாம். பட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது வந்துட்டு ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா x1க்கும் x0க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து x0 இந்த இதை பொறுத்தவரை x0 x1 x2 எங்கே வேணா இருக்கலாம். ஓகே, எங்கே வேணா இருக்கலாம். இதை இப்போ ஈக்குவலி ஸ்பேஸ்னா என்ன சொல்ல போகிறேன்னா x0 இங்கே இருக்குன்னா x1 இங்கே இருக்குன்னா இதுக்கு இடையில என்ன டிஸ்டன்ஸ், சப்போஸ் இது வந்து கட்சி அப்படி இருக்குன்னா x1க்கும் x2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸும் கட்சியாக தான் இருக்கும், x2க்கு x3க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸும் கட்சியாக தான் இருக்கும். அதாவது எந்த 2 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சேம், அதாவது ஒரே மாதிரியாக இருக்குது. ஓகே, ஸோ கட்சின்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்போ கட்சின்றது என்ன சொல்ல போகிறேன்னா கட்ச் அப்படின்றத xi + 1 - xi டினோட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதுக்கு நம்ம நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா அது என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நோட்டேஷன்ஸ். ஸோ அப்போ x0 வந்துட்டு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கிறதுனால x0 வந்துட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா x0 வந்து x0னே எடுத்துக்குவோம். ஓகே, x1 வந்து என்ன ஆக போகுதுன்னா x1 வந்து இதுலேருந்து எப்படி அப்டைன் பண்ணலாம், x0ஓட கட்சி
ஆட் பண்ணனா வந்துடும். x2ன்றது என்னது, x2ன்றது x1ஓட கட்சி ஆட் பண்ணால் வரும். பட் x1ன்றது x0 ப்ளஸ் கட்சி, ஸோ அதனால் இது வந்து x0 ப்ளஸ் 2 கட்சின்னு வந்துடும். சிமிலர்லி x3ன்றது x2 ப்ளஸ் கட்சின்னு இருக்கும். இது வந்து ஆல்ரெடி x2ன்றது x0 ப்ளஸ் 2 கட்சி, ஸோ x0 ப்ளஸ் 3 கட்சின்னு வரப்போகுது. ஸோ சிமிலர்லி xn போட்டிங்கன்னா xn வந்து என்ன வரப்போகுது, x0 ப்ளஸ் n கட்சின்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கலாம் xn இது. ஸோ கரஸ்பாண்டிங்காக இந்த x0, x1, x2, xn கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குதுன்னா f0, f1, f2 எக்ஸட்ரா fn இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது என்ன டிஃபைன் பண்ண போகிறோன்னா, ஸோ இதே மாதிரி என்ன டிஃபைன் பண்ண போகிறோம், நான் ஒரு சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது வந்து டெல்டா. ஓகே, டெல்டா fi அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து fi + 1 - fi. ஓகே, இதுதான் வந்துட்டு நான் ஒரு புதுசாக ஒரு சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், டெல்டா fi. ஓகே, டெல்டா fiன்றது fi + 1 - fi. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து டெல்டா ஸ்கொயர். ஓகே, அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, டெல்டா ஸ்கொயர் fiனா என்னன்றது டிஃபைன் பண்ண போகிறேன். டெல்டா ஸ்கொயர் fiனா டெல்டா ஆஃப் டெல்டா fi. அப்போ என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகே, ஸோ டெல்டா ஆஃப் fi. ஸோ டெல்டான்ற ஆப்ரேட்டர் என்ன பண்ண போகுதுன்னா, fiன்ற ஆப்ரேட்டில் ஆப்ரேட் பண்ணிச்சுன்னா அதை வந்து எப்படி பண்ணுன்னா fi + 1 வேல்யூ - fi இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துனா அதான் டெல்டா fi. இப்போ டெல்டா ஸ்கொயர் fiனா டெல்டா ஆஃப் டெல்டா fi. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து டெல்டா fi + 1 - டெல்டா fi. ஓகே, ஸோ டெல்டா ஆஃப் டெல்டா fi + 1, ஸோ டெல்டா ஆஃப் fi + 1 - டெல்டா fi. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன பண்ணாங்கன்னா, டெல்டா fi + 1ன்றது என்ன, நம்மளோட டிஃபரெண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ fi + 1. ஸோ இது வந்து fi ப்ளஸ் டெல்டா fiனா fi + 1. ஸோ இங்கே டெல்டா fi + 1 இருக்குது. அப்போ இது வந்து fi + 2 - fi + 1. இது வந்துட்டு fi + 1 + fi. அப்போ இது எப்படி எழுதுனா fi + 2 - 2 டைம்ஸ் fi + 1 + fi எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி டெல்டா கியூப் fiனா என்ன எழுதுனா, டெல்டா கியூப் fiன்றது என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி டெல்டா ஆஃப் டெல்டா ஸ்கொயர் fiன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா டெல்டா ஆஃப் இந்த இது ஃபுல்லாக எழுதணும். ஓகே, ஸோ டெல்டா ஆஃப் டெல்டா ஸ்கொயர் fi. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா டெல்டா ஸ்கொயர் fi + 1 - டெல்டா ஸ்கொயர் fi. ஓகே, டெல்டா ஆஃப் டெல்டா ஸ்கொயர் ஆஃப் டெல்டா ஸ்கொயர் fi. ஓகே, ஸோ அப்போ திருப்பி என்ன ஆகுது, இதே மாதிரி அப்ளை பண்ணா இது என்ன பண்ணலாம், இது வந்து இதே மாதிரி டெல்டா ஸ்கொயர் fi + 1 இதில் திருப்பி இதே மாதிரி பண்ணணும். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா திருப்பி டெல்டா ஆஃப், ஸோ இது வந்து டெல்டா ஆஃப் டெல்டா fi + 1. ஸோ ஸோ டெல்டா ஆஃப் டெல்டா fi + 1 - டெல்டா ஆஃப் டெல்டா fi. ஓகே, ஸோ டெல்டா ஆஃப் fi + 1னா இங்கே ஒருத்து திருப்பி அதே மாதிரி என்ன பண்ணணும், டெல்டா ஆஃப் fi + 2 - டெல்டா fi. அடுத்து திருப்பி இதுக்கு டெல்டா ஆஃப் டெல்டா fiனா அந்த வேல்யூ அப்ளை பண்ணணும். ஸோ இதே மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து டெல்டா கே. ஸோ இது வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா கே ஆஃப் fi அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெல்டா கே, ஸோ டெல்டா ஆஃப் டெல்டா கே - 1 fi. அதுக்கு மீனிங் என்ன, டெல்டா கே - 1 ஆஃப் fi + 1 - டெல்டா கே - 1 ஆஃப் fi. ஓகே, ஸோ இதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ அதே தான் இதில் எழுதிருக்கும், டெல்டா ஸ்கொயர் டெல்டா கியூப் போடும்போது டெல்டா ஸ்கொயர் fi + 1 டெல்டா ஸ்கொயர் fi. ஸோ அதே மாதிரி அது வந்து ஜென்ரலைஸாக கேக்கு எழுதிக்கலாம். ஸோ அது வந்து டிரைவ் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இதுதான். ஸோ டெல்டா fi இருக்குது, டெல்டா fi இன்ஃபர்மேஷன் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் fi + 1 - fi இருக்குது. xnன்றது x0 + n இருக்குது. ஸோ இது வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நம்மளோட நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்துட்டு x0. ஓகே, ஸோ நம்மளோட f ஆஃப் x0 அப்படின்றது என்னது, f ஆஃப் x0 தான். ஸோ இதில் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து அப்படியே f0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ f ஆஃப் x0 x1 என்ன ஆகுன்னு பார்க்கலாம். f ஆஃப் x0 x1ன்றது என்னது, f ஆஃப் x0 f ஆஃப் x1 - f ஆஃப் x0 divided by x1 - x0. ஓகே, இப்போ f ஆஃப் x0 + x1. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து என்ன எழுதிக்கலாம், இது வந்து f1. ஓகே, ஸோ இது வந்து f1 - இது வந்து f0 divided by x1 - x0 எழுதிக்கலாம். ஸோ இப்போ டெல்டா f0 என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ டெல்டா fi வந்து இதுனா, டெல்டா f0ன்றது என்ன, டெல்டா f0 இதை படி பார்க்கும்போது டெல்டா f0ன்றது f1 - f0. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், நான் டெல்டா f0ன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை x1 - x0. ஓகே, ஸோ x0ன்றது x0 + n கட்சி. ஸோ x1 - x0 அதோட டிஃபரன்ஸ் என்னது, h. ஓகே, x1 - x0 டிஃபரன்ஸ் வந்து h. ஸோ அப்போ f ஆஃப் x0 x1 வந்து என்ன ஆயிடுச்சு, டெல்டா f0 பை h வந்துருச்சு.
சிமிலர்லி இப்போ அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கலாம்னா நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டு திருப்ப வந்துட்டு இது மட்டும் எழுதிக்கலாம். நம்ம தேவையானது மட்டும் எழுதிக்குவோம். ஸோ டெல்டா எஃப்ஐ வந்து இது. ஸோ ஜென்ரலாக இதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். டெல்டா கே ஆஃப் எஃப்ஐ அப்படின்றது டெல்டா கே மைனஸ் ஒன் ஆஃப் எஃப்ஐ ப்ளஸ் ஒன் மைனஸ் டெல்டா கே மைனஸ் ஒன் ஆஃப் எஃப்ஐ. ஓகே, இதுதான் நம்மளோட. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இது என்ன ஆகுது? ஸோ இதோட ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்றது என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூன்றது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் divided by x2 minus x1 minus இது வந்து f of x1 minus x0 f of x1 minus f of x0 divided by x1 minus x0 divided by 2 times இது வந்து x2 minus x0 இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெல்டா எஃப்ஐன்றது இந்த சிம்பிள். அப்போ என்ன ஆக போகுது? நான் வந்து இதுக்குரிய வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இது என்ன ஆக போகுது? டெல்டா எஃப்ஐ அப்படின்றது என்ன ஆகுதுன்ற பார்க்கலாம். ஓகே, டெல்டா எஃப்ஐன்றது என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, இது வந்து டெல்டா எஃப்ஐன்றது எஃப்ஐ ப்ளஸ் ஒன், சாரி டெல்டா இது வந்து என்ன பண்ண போறோம்னா எஃப் ஒன் கண்டுபிடிக்கும். எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன். ஓகே, டெல்டா எஃப் ஒன்ன்றது எஃப் டூ மைனஸ் எஃப் ஒன். டெல்டா எஃப் நாட்ன்றது எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட். அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? டெல்டா ஆஃப் எஃப் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்றது கச் மைனஸ் இது வந்துட்டு திருப்ப டெல்டா ஆஃப் எஃப் நாட் டிவைடட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட், அதுவும் கட்சின்னு வந்துடும். டிவைடட் பை இது என்னது? எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட். எக்ஸ்ன்றது எக்ஸ் நாட் ப்ளஸ் என் கட்சி. அப்போ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது என்ன ஆயிரும்? 2 டைம்ஸ் கட்சின்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இது டூ டைம்ஸ் கட்சின்னு வந்துச்சு. டூ எஃப் ஒன் டெல்டா எஃப் ஒன் மைனஸ் டெல்டா எஃப் நாட் அப்படின்றது இருக்கு. ஸோ இது எப்படி எழுதுனா, இப்போ டெல்டா ஸ்கொயர் ஆஃப் எஃப் நாட்ன்றது என்ன? டெல்டா ஸ்கொயர் ஆஃப் எஃப் நாட்ன்றது என்னது? டெல்டா ஆஃப் எஃப் ஒன் மைனஸ் டெல்டா ஆஃப் டெல்டா எஃப் நாட். ஓகே, ஸோ வந்து டெல்டா ஆஃப் எஃப் ஒன் மைனஸ் டெல்டா ஆஃப் எஃப் நாட். ஓகே, ஸோ டெல்டா ஆஃப் எஃப் நாட். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? நான் டெல்டா ஸ்கொயர் எஃப் நாட்னு எழுதிக்கலாம். ஓகே, இதை வந்து டெல்டா ஸ்கொயர் எஃப் நாட்னு எழுதிக்கலாம். நான் கீழே ரெண்டும் டினாமினேட்டர் வந்து சேம் தான். ஸோ டிவைட் பை கட்சின்னு வரப்போது இங்கே ஒரு 2 கட்சி இருக்குது. ஸோ 2 கட்சி ஸ்கொயர். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வந்து என்ன வரப்போகுதுன்னா டெல்டா ஸ்கொயர் எஃப் நாட் பை 2 கட்சி ஸ்கொயர்னு வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் டூ எக்ஸட்ரா எக்ஸ்கே. ஓகே, இது என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே வந்துட்டு 3 இது இருந்துச்சுன்னா இங்கே வந்து டெல்டா ஸ்கொயர். அப்போ இங்கே வந்து என்ன ஆக போகுது? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது? இங்கே வந்துட்டு ஸோ எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் அப் டு 2 வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ் நாட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. ஸோ இங்கே 2 இருக்குன்னா இங்கே 2, இங்கே 2 இருக்குன்னா இங்கே கட்சி ஸ்கொயர், இங்கே 2 இருக்குன்னா இங்கே ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே என்ன ஆக போகுது? இங்கே வந்துட்டு டெல்டா கே எஃப் நாட். ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து என்னது கே, அதனால் டெல்டா கே எஃப் நாட் டிவைடட் பை இங்கே என்ன இருப்பதுன்னா கெச் பவர் கேன்னு வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இதில் 1 அடுத்ததில் 2 அடுத்ததில் என்னன்னா 6ன்னு வரும். அடுத்ததில் 6 × 4 24ன்னு வரும். ஸோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன வரும்னா கே ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ இது வந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெல்டா கே இன்ட்டு எஃப் நாட். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ்கே வந்துட்டு டெல்டா கே பவர் எஃப் நாட் இன்ட்டு கே ஃபேக்டோரியல் டிவைட் பை கே ஃபேக்டோரியல் கெச் பவர் கேன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் இது. ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதை டேபிள் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அந்த நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா எழுதுன மாதிரி டேபிள் ஃபார்மெட்டில் எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஸோ டேபிள் ஃபார்மெட்டில் எழுதும்போது அதே ஃபார்மெட் தான். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் நாட் எஃப் நாட் எக்ஸ் ஒன் எஃப் ஒன் எக்ஸ் டூ எஃப் டூ. நான் ஜஸ்ட்டு ஒரு 4 இதுக்கு மட்டும் எழுதுறேன். ஓகே, எக்ஸ் த்ரீ எஃப் த்ரீ எக்ஸ் ஃபோர் எஃப் ஃபோர். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது? இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம். ஸோ அது வந்து டெல்டா எஃப் நாட். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா எஃப் ஒன். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா எஃப் டூ. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா எஃப் த்ரீ. ஓகே, அடுத்து இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா ஸ்கொயர் எஃப் நாட். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா ஸ்கொயர் எஃப் ஒன். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா ஸ்கொயர் எஃப் டூ. அடுத்து இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா கியூப் எஃப் நாட். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா கியூப் எஃப் ஒன். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணால் டெல்டா பவர் 4.
ஸோ இதுதான் இதில் உள்ள கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து சப்போஸ் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு பாலினாமியல் Pn ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டெல்டா கே எஃப் நாட் அந்த இது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ Pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ Pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு ப்ராப்ளம் போடுவோம். ஸோ அதில் வந்து எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ Pn ஆஃப் எக்ஸ் வந்து சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர் கட்சாக இருக்குது. ஓகே, ஃபார் சம் கட்ச் வந்துட்டு இது வந்து ஆர்ன்ற நம்பர். ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் இருக்குது. ஸோ எக்ஸ் நாட் இருக்குது, x1 x2 எக்ஸெட்ரா இருக்குது. ஓகே, xn இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட எக்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஆர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சச் தட் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் நாட் ப்ளஸ், ஸோ இதுதான் உங்களோட எக்ஸ், இங்கே தான் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் நாட் ப்ளஸ் ஆர் கட்ச்ன்றது எழுதிக்கலாம். இந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன அர்த்தம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது ஆர் கட்ச். ஓகே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்ன்றது ஆர் கட்ச். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்னவா இருக்கும், ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு கட்ச் இருக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ என்னவா இருக்கும், ஆர் மைனஸ் டூ இன்ட்டு கட்ச் இருக்கும். ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஆர் மைனஸ் ஒன் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு கட்ச், ஆர் மைனஸ் டூ இன்ட்டு கட்ச் எக்ஸெட்ரா போய்ட்டு. ஸோ அப்போ Pn ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த இதில் வந்து இன்டர்பிளேஷன் ஃபார்முலாட்டில் எழுதும்போது ஸோ இது வந்துட்டு அப்போ இதுல இருந்து ஆர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து ஆர்ன்றது என்ன, ஆர்ன்றது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைடட் பை ஹெச். ஓகே, ஸோ இதுதான் ஆர் வேல்யூ. ஸோ ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது உங்களுக்கு வந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச்னு போட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ Pn ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இந்த ஃபார்மெட்டில் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னா ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஃபார்மெட் போகலாம். ஸோ எஃப் நாட் அப்படின்றது வரப்போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எஃப் நாட், செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன வரப்போகுது, செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஆர் இன்டூ ஆர் இன்டூ டெல்டா எஃப் நாட்னு வரப்போகுது, ஆர் இன்டூ டெல்டா எஃப் நாட். ஓகே, தேர்ட் இது என்ன ஆகுதுன்னா ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல், ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் இன்டூ டெல்டா ஸ்கொயர் எஃப் நாட்னு வரும். எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து அந்த பாலினாமியல் வந்து nth ஆர்டர் வரைக்கும் வரும்போது அப்போ என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸெட்ரா ஆர் மைனஸ் என் மைனஸ் ஒன் வரைக்கும் வரும். ஓகே, டிவைடட் பை இங்கே வந்துட்டு டூ ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா என் ஃபேக்டோரியல் நடக்குது. ஓகே, ஸோ என் ஃபேக்டோரியல் இன்டூ டெல்டா பவர் என் இன்டூ எஃப். ஓகே, ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த இதில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் எழுதியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டெல்டா என் எஃப் நாட் இருக்குல்ல, ஸோ இது வந்து கச் பவர் கே இருக்குல்ல. ஸோ அந்த கச் பவர் கே வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா நம்ம கச் பவர் கேன்றப்ப இந்த இது வருது. நம்ம வந்து கச் பவர் கே வராமல் என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆரை வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ ஆர்ன்றது அப்போ என்ன ஆகும் எக்ஸ் மைனஸ் ஒவ்வொரு டைம் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை கச் பவர் கே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை கச் பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை கச்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து கச் ஸ்கொயர் கச் கியூப் எக்ஸெட்ரா வரும். ஸோ அதனால வந்து என் ஃபேக்டோரியல்னு இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக எழுதணும்னா in terms of simple format எழுதணும்னா summation r equal k equal to 0 to n rck into delta k f naught. ஓகே, ஸோ இப்படி எழுதணும்னா இதோட ஆன்சர் வந்து வந்துடும். இஸ் r into r minus. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸோட ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ ஓகே, இதில் ஏன் இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்துட்டு வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம்னா இந்த டெல்டா எஃப்ஐ கண்டுபிடிக்கணும்ல. டெல்டா எஃப்ஐன்றது என்னது, எஃப்ஐ ப்ளஸ் ஒன் மைனஸ் எஃப்ஐ, கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் நம்மளோட எக்ஸ் டாட் சப்போஸ் எக்ஸ்ஐ வந்து இங்கே இருக்குது. ஓகே, எக்ஸ்ஐ வந்து இங்கே இருக்குது. அது கரஸ்பாண்டிங்காக இப்போ என்ன இருக்குன்னா இங்கே வந்து எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒன் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங்காக எஃப்ஐ இருக்குது, எஃப்ஐ ப்ளஸ் ஒன் இருக்குது. ஓகே, எனக்கு என்ன வேணும்னா டெல்டா இந்த இதை அப்ராக்சிமேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன் டெல்டா எஃப்ஐ கால்குலேட் பண்ணுறேன். இந்த டெல்டா எஃப்ஐ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, எஃப்ஐயும் எஃப்ஐ ப்ளஸ் ஒன்னையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் அதோட லொகேஷன் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் வந்து அதுக்கு அடுத்த பாயிண்ட். ஸோ அப்போ இது வந்து மூவிங் ஃபார்வர்டாக இருக்குது. அதனால இதுக்கு பேர் என்ன ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலான் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது வந்து பேக்வர்ட் டிஃபரன்ஸ். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல சப்போஸ் எக்ஸ் ஐ மைனஸ் ஒன் இருக்குன்னா அதில் வந்து இந்த சிம்பிள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் டெல்டா எஃப்ஐ. அது வந்து என்ன இருக்குன்னா இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ எஃப்ஐ மைனஸ் ஒன் எஃப்ஐ ப்ளஸ் எஃப்ஐ டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதனால அதுக்கு பேர் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா ரெண்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நியூட்டன் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவில் கம்ப்யூட் பண்ணணும். காஸ் ஆஃப் 0.56 கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வந்துட்டு 0.5, 0.6, 0.7, 0.8 இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 1.2127626 இருக்கு, 1.185465 இருக்கு, 1.25516 இருக்கு. ஸோ இதுதான் இதில். ஸோ
ஸோ இப்போ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா நம்ம வந்துட்டு இதே மாதிரி இந்த டேபிள் கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி இதில் என்ன கண்டுபிடிக்கலாம், நீங்கள் போன இதில் வந்து ஆக்சுவலாக டிவைடட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணணும். இதில் அது எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. டெல்டா எஃப் நாட் கண்டுபிடிக்கணும், டெல்டா ஸ்கொயர் எஃப் நாட் கண்டுபிடிக்கணும், டெல்டா கியூப் எஃப் நாட் கண்டுபிடிக்கணும், டெல்டா ஃபோர் எஃப் நாட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த பாட்டம் டாப் இருக்குல்ல, இந்த டாப் வேல்யூஸ் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறோம்னா நம்மளோட ஃபார்முலா என்னன்னு எழுத போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த பிஎன் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த பிஎன் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வரப்போகுது, ஆர் இன்ட் எஃப் நாட் எக்ஸெட்ரா. ஸோ கட்சி இருக்குது, கட்சி வந்துட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ், அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ் 0.5, 0.6, 0.7, 0.8 எல்லாத்துக்குமே வந்து 0.1 தான் வந்து ஸ்பேஸ். அப்போ கட்சி வேல்யூ வந்து என்னது 0.1. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா 0.56 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. காஸ் கச்சா 0.56. அப்போ என்னது இதில் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 0.56. ஓகே, எக்ஸ் நாட் வந்துட்டு என்னது 0.5. ஓகே, அப்போ ஆர் வேல்யூ என்ன வரப்போகுது, ஸோ 0.56 மைனஸ் 0.5 டிவைடட் பை கட்சி வேல்யூ வந்து 0.1. ஓகே, அப்போ ஆர் என்ன ஆகுது 0.06 டிவைடட் பை 0.1. ஓகே, ஸோ அதுதான் ஆரோட வேல்யூ. ஸோ அப்போ அது என்னது 0.6ன்னு வருது. ஓகே, 0.6 தான் அதோட வேல்யூ. ஸோ 0.6 ஆர் வேல்யூ வந்து 0.6ன்னு வருது. ஓகே, ஆர் வேல்யூ 0.6ன்னு வருது. ஸோ இப்போ P3 ஆஃப் 0.56 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ P3 ஆஃப் எக்ஸில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தெரியும் நமக்கு ஆல்ரெடி, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கு 1.27626, அது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்த ஆர் வேல்யூ வந்து 0.6 இன்டூ டெல்டா எஃப் நாட் கண்டுபிடிக்கணும். டெல்டா எஃப் நாட்ன்றது இந்த இருக்குது 0.57839, அது சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஆர் மைனஸ் 2/3 ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன வருது, ஆன்சர்ஸ் வந்துட்டு 1.16094 வருது. ஆனால் ஒரிஜினலாக காஸ் கச்சோட வேல்யூ என்ன 1.16094. ஸோ ஆல்மோஸ்ட் 10⁻⁻6 வந்துட்டு என்னது எரர் வந்து வருது. ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா வந்துட்டு பர்டிகுலர் கேஸ் ஆஃப் த நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா பேக்வர்ட் டிஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ஸ்லோப்பிங் டிஃபரன்ஸ் பதிலாக என்ன பண்ணோம்னா பேக்வர்ட் ஸ்லோப்பிங் டிஃபரன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த கட்சி வேல்யூ எல்லாமே சேமாக இருப்பது. பட் இங்கே வந்து பேக்வர்ட் டிஃபரன்ஸ்க்கு வேறு நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இதில் பண்ண மாதிரியே தான். ஓகே, ஸோ சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சஸ் பண்ணுறோன்றது பார்ப்போம். இந்த டேபிளையும் அதே மாதிரி சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணதில் xi மைனஸ் 1 xi ப்ளஸ் 1 இருக்குது. ஓகே, இது கரஸ்பாண்டிங்காக fi இருக்குது, fi ப்ளஸ் 1 இருக்கு, fi மைனஸ் 1 இருக்குது, fi ப்ளஸ் 1 இருக்குது. நான் டெல்டா fi எப்படி கால்குலேட் பண்ணேன், அது வந்து இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணிருந்துச்சு. ஓகே, fiயோ fi ப்ளஸ் 1ஐயும் டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்போ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், டெல் fi. ஓகே, அதை என்ன பண்ண போகுதுன்னா fi மைனஸ் fi மைனஸ் 1. அதாவது இந்த பாயிண்ட் அவுட்டு அதுக்கு பேக்வேர்டில் என்ன இருக்கோ அந்த பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால இதுக்கு பேர் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலான்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால இது வந்து பேக்வேர்ட் டிஃபரன்ஸ். ஸோ செகண்ட் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் என்ன வரப்போகுது, டெல்டா ஸ்கொயர் fi கால்குலேட் பண்ணால் fi இதே மாதிரி தான் டெல்டா fi மைனஸ் டெல்டா fi மைனஸ் 1. ஸோ அதுக்கு மீனிங் என்ன, ஸோ fi, ஸோ இந்த இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி திருப்ப fi மைனஸ் 1, இது வந்து fi மைனஸ் 1 ப்ளஸ் fi மைனஸ் 2. ஓகே, ஸோ வந்து fi minus 2 times fi minus 1 plus fi minus 2. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி டெல்டா கே fi minus 1 fi கால்குலேட் பண்ணால் அது என்ன இருப்பது. ஸோ டெல் கே fi வந்துட்டு இதே மாதிரி டெல் கே மைனஸ் 1 fi மைனஸ் டெல் கே மைனஸ் 1 fi மைனஸ் 1 கால்குலேட். ஸோ இதான் வந்து இதில் உள்ள நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ கேத் ஆர்டர் டிஃபரன்ஸ். ஸோ இதில் இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இதில் வந்து பேக்வேர்டில் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து டேபிள்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணால் இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணதுல வந்து x0 f0 எல்லாமே கால்குலேட் பண்ணல. ஸோ x0 x1 f1 x2 f2 x3 f3 x4 f4. ஸோ இதில் எப்படி கால்குலேட் பண்ணோம், பேக்வேர்டில் கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ இது ரெண்டு கால்குலேட் பண்ணுறது வந்து டெல் f3. ஓகே, ஸோ டெல் f4 கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, டெல் f4ன்றது இந்த இது வரப்போகுது. அதே மாதிரி பேக்வேர்டில் கால்குலேட் பண்ணோம். அடுத்து இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம், அடுத்து இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம், அடுத்து இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம். ஸோ இது மாதிரி கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஸோ டெல் f4ன்றது என்னது பார்த்தீங்கன்னா டெல் f4ன்றது f4 மைனஸ் f3. ஓகே, அடுத்து டெல் f2ன்றது f3ன்றது இதே மாதிரி. ஸோ இதே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே போகிறோம். இதில் வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேபிள் ஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட் இந்த டேபிளுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்துருவோம் முதல்ல. ஸோ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்என் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ்என் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்என் இது வந்து பேக்வேர்ட் சைடில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்என் கமா எக்ஸ்என் மைனஸ் 1 அப்படின்றது என்ன அப்படின்னா f of xn, xn minus 1ன்றது 1/h. ஏன்னா எல்லா டிஸ்டன்ஸும் சேம் தான் இதுலையும். f of xn
minus f of xn minus 1, okay, sorry, xn minus 1, okay. So இது என்ன அப்படின்னா f of xn minus f of xn minus 1 இது என்னது இந்த ஃபார்முலா அப்படி இது என்ன இதுக்கு பேர் என்ன டெல்டா fn, ஓகே. ஸோ அதனால இது என்ன ஆகுது சாரி டெல் fn, ஓகே, டெல் fn பை ஹெச்னு வரப்போகுது. அதே மாதிரி f of xn minus 1 xn minus 2 கால்குலேட் பண்ணோம்னா அதில் ஏற்கனவே கால்குலேட் பண்ண மாதிரி இதில் என்ன வரும்னா அதே ஃபார்மேட்டில் வரப்போகுது, ஓகே. ஸோ சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 2h ஸ்கொயர், ஸோ அதே மாதிரி தான் டெல்டா ஸ்கொயர் fn வரப்போகுது, ஓகே. ஸோ இது வரப்போகுது. அதே மாதிரி f of xn இதே மாதிரி தான் அதில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் வரப்போகுது. ஸோ f of xn minus 1 xn minus 2 etc ஓகே அப் டு xn minus k கால்குலேட் பண்ணுறேன், ஓகே. ஸோ இதில் என்ன வரப்போகுதுன்னா இதே மாதிரி தான் ஒன்றுனா இங்கே 1, ஓகே, இங்கே 1, இங்கே 2னா இங்கே 2, இங்கே 2. ஸோ அதே மாதிரி இதில் என்ன வரப்போகுதுன்னா டெல் கே fn டிவைடட் பை k ஃபேக்டோரியல் இன்ட்டு h பவர் k ன்னு இருக்கும், ஓகே. ஸோ இதான் இதில் உள்ளது, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்ன இந்த ஃபார்முலா வந்து என்ன வரப்போகுது இதில் கால்குலேட் பண்ணும்போது அந்த டேபிள் கால்குலேட் பண்ணும்போது x0 f0 x1 f1 x2 f2, ஓகே. ஸோ அப் டு x4 வரைக்கும் போகலாம், x3 f3 x4 f4. ஸோ முதல்ல என்ன கால்குலேட் பண்ணால் டெல்டா f4 கால்குலேட் பண்ணோம், ஓகே. அது இது ரெண்டே கால்குலேட் பண்ணுறது. அடுத்து டெல்டா f3, அடுத்து இது ரெண்டே கால்குலேட் பண்ணும்போது டெல் f2, இது ரெண்டே கால்குலேட் பண்ணும்போது டெல் f1, ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்து இது ரெண்டே கால்குலேட் பண்ணும்போது டெல் ஸ்கொயர் f4, இது ரெண்டே கால்குலேட் பண்ணும்போது டெல் ஸ்கொயர் f3, இது ரெண்டே கால்குலேட் பண்ணும்போது டெல் ஸ்கொயர் f2, ஓகே. இது ரெண்டே கால்குலேட் பண்ணால் டெல் கியூப் f4, இது டெல் கியூப் f3, இது ரெண்டே கால்குலேட் பண்ணால் டெல் 4 f4, ஓகே. ஸோ இது மாதிரி கால்குலேட். ஸோ இது பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ இதில் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இதுலேயும் இதே மாதிரி அந்த x0ன்றது எக்ஸ் சப்போஸ் ஒரு பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, ஓகே. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்ன்ற பாயிண்ட் இருக்குது. அப்போ எக்ஸ்ன்ற பாயிண்ட் அங்கே இருக்குன்னா அது என்ன பண்ணலாம்னா எக்ஸ் வந்து எப்படி எழுதுனா x ஈக்குவல் டு xn ப்ளஸ் rhன்னு எழுதிக்கலாம், ஓகே. அதே ஃபார்மெட்டில் xn ப்ளஸ் rhன்னு எழுதிக்கலாம், ஓகே. ஸோ அப்போ xn மைனஸ் xn ஏன்னா rh வந்துட்டு இது வந்து நெகட்டிவாக இருப்பது. ஸோ xn மைனஸ் x என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம், அது வந்து மைனஸ் rhன்னு இருப்பது. ஏன்னா xn வந்து எண்டு பாயிண்ட், அப்போ r வந்து என்ன இருப்பது நெகட்டிவ் இதாக இருப்பது. ஸோ xn மைனஸ் x நான் கால்குலேட் பண்ணி வந்து மைனஸ் rhன்னு இருப்பது. ஸோ அப்போ xn மைனஸ் 1 மைனஸ் x என்ன இருப்பது மைனஸ் r ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ்னு இருப்பது. அதே மாதிரி xn மைனஸ் 2 மைனஸ் x வந்து என்ன இருப்பது மைனஸ் r ப்ளஸ் 2 இன்ட்டு ஹெச்னு இருப்பது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டே போகலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது என்ன வரப்போகுதுன்னா நம்மளோட நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, ஸோ போன ப்ராப்ளத்துக்கும் சரி இந்த ப்ராப்ளத்துக்கும் சரி நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸோ bn of x வந்துட்டு என்ன இருக்குது, bn of x வந்துட்டு f0 ப்ளஸ் summation k equal to k equal to 1 to n, okay, product bk into sorry இங்கே வந்துட்டு f of x0 x1 etc xk into product of I equal to 0 to k minus 1 x minus xi இருக்குது. ஸோ இந்த x minus xi இருக்கிற இடத்துலலாம் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த இதில் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் இருப்பது அதை சிம்பிளிஃபை பண்ணாதான் இந்த ஃபார்மேட் இருப்பது. ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸசைஸாக எடுத்து பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் பண்ணுறோம். ஸோ pn of x வந்து என்ன இருப்பது இதில் வந்து fn இருக்க போகுது, ஓகே. பிகாஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ fn இருக்க போகுது ப்ளஸ் r இன்ட்டு டெல் fn இருக்க போகுது ப்ளஸ் இதில் வந்து போனதில் r இன்ட்டு r மைனஸ் 1 ஃபேக்டர் இருந்துச்சு. இதில் வந்து r ப்ளஸ் 1 இருப்பது. ஸோ இது வந்து r ஹெச்னு வரப்போகுது, ஓகே. அதே மாதிரி r இன்ட்டு r ப்ளஸ் 1 இன்ட்டு h பை 2 ஃபேக்டோரியல், ஓகே, இன்ட்டு டெல் ஸ்கொயர் fn எக்ஸட்ரா இருக்கும், ஓகே. ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா இதில் வந்து r இன்ட்டு r ப்ளஸ் 1 இன்ட்டு r ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸட்ரா அப் டு r ப்ளஸ் n மைனஸ் 1 டிவைடட் பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல் பவர் n fn, ஓகே. ஸோ இதான் இதில் உள்ள இதோட pn of x ஃபார்முலாவாக இருக்கும், ஓகே. ஸோ இதில் எக்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரில, பட் எக்ஸ் வந்து எதில் இருக்குது நம்மளோட ஆரில் வந்து அது வந்து ஒளிஞ்சிருக்குது. ஸோ அதனால இது வந்து pn of x வந்து பாலினாமியலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அதே ப்ராப்ளத்துக்கு காசா 0.74 வந்துட்டு நம்ம நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுறேன். ஸோ 0.8, ஓகே. ஸோ கீழேருந்து மேலே கால்குலேட் பண்ணுறேன். ஸோ 1.337435 0.08226. ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா
அதுக்கு இதே மாதிரி என்ன வரப்போகுது, நம்மளோட ஆன்சர்ஸ் வந்துட்டு அக்குரசி வந்து 3.11 10⁻⁻6 வரப்போகுது. காஸ் கச் P3 ஆஃப் 0.74 வந்துட்டு 1.286528 வருது. காஸ் கச் வந்து இந்த. ஸோ அதோட கிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. P3 ஆஃப் எக்ஸும் நம்மளோட காஸ் கச். ஸோ அதே மாதிரி நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாக்கு இன்னொரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். ஃபோர்த் ஆர்டருக்கு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸசைஸ் மூலமாக பண்ண போகிறோம், பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இதில் கால்குலேட் பண்ணி நமக்கு. ஓகே, ஸோ இதுக்கும் அதே மாதிரி என்ன வேல்யூ வருது பார்க்கலாம். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த நியூட்டன்ஸ் டிவைடட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவுக்கு பைத்தான் கோடும், நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாக்கு பைத்தான் கோடும், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாக்கு பைத்தான் கோடும் எழுத போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் கரெக்டாக வருதா வரலையான்றதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம்.